நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமீர் விஜயசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பத்துடனான காலநிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீரிழிவு சிறுநீரக பாதிப்பு போன்ற நீண்டகால நோய்களுக்காக சிகிச்சை பெறுபவர்களும் இந்த வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளது. ஆகையால் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளை திட்டமிடும் போது முறையான மருத்துவ வசதிகளுடன் அவற்றை முன்னெடுப்பது பாடசாலை நிர்வாகத்தினரின் பொறுப்பாகும் என்றார். நாட்டில் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக சனிக்கிழமைகளை விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு மருத்துவ நிபுணர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பொதுமக்களின் அச்சத்திற்கு மத்தியில் எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மேலாளர் மயூரா நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். மார்ச் 31 வரை திட்டமிடப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் வருகை தந்துள்ளன. அடுத்த கட்டமாக ஏப்ரல் 6 முதல் 29 வரை மேலதிக விநியோகங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக 10% மேலதிக எரிபொருளை கூட்டுத்தாபனம் முன்கூட்டியே பதிவு செய்துள்ளது. அதிகாரிகளின் உறுதிமொழிகளுக்கு மத்தியில் கள யதார்த்தம் வேறாக இருப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை பதுக்கி வைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சில நிலையங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை சேமித்து வைக்க 18 எரிபொருள் தாங்கிகளை கோரியுள்ளதாக நெத்திக்குமார குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையில் வாகன விற்பனை பெருமளவில் சரிந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் வழக்கமான வாகனங்களுக்கான தேவை குறைவாக இருந்தாலும் மின்சார வாகனங்களுக்கான தேவை முன்பை விட ஓரளவு வளர்ச்சி கண்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். சமீபத்திய எரிபொருள் நெருக்கடியும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட விரிவான உயர்வும் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணங்கள் என்று சந்தை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில வாகன விற்பனையாளர்களின் கூற்றுப்படி வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் விசாரணைகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் பல நுகர்வோர் மின்சார வாகனங்களில் ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. இதன் காரணமாக மற்ற வாகன வகைகளுடன் ஒப்பிடும்போது மின்சார வாகனங்களுக்கான தேவையில் ஓரளவு நிலைத்தன்மை அல்லது ஒரு சிறிய அதிகரிப்பு காணப்படுகிறது. தற்போதைய உலகளாவிய இராணுவ சூழல் மற்றும் சர்வதேச அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக எதிர்காலத்தில் வாகன விலைகள் மேலும் மாறக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் மேலும் எச்சரிக்கின்றனர். இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரக்கி தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த இணக்கப்பாட்டை வெளியிட்டுள்ளார். சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் என்பன விரைவில் ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் சிறையில் இருப்பவருக்கு உணவு கொடுத்துவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதன்போது முன்பகை காரணமாக அவர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது மக்கள் சேவையினையும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணனி அமைப்பு மீண்டும் வழமைக்கு திரும்பும் வரை அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என திணைக்களம் தெரிவித்துள்ளது.
அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான QR குறியீட்டு முறையின் கீழ் இதுவரை 62 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதலால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். QR குறியீடு மூலம் எரிபொருள் விநியோகிக்கும் முறை மார்ச் 14 அன்று ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நமது நாட்டின் எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி உருவாகி இது பேரழிவில் முடியும் நிலை உருவாகி வருவதால் எரிசக்தி நெருக்கடியை கையாள்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். மத்திய கிழக்கு போரை காரணமாக காட்டி நாட்டின் பிரச்சினைகளில் இருந்து அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். மத்திய கிழக்கு போரை காரணமாக காட்டி நாட்டின் பிரச்சினைகளில் இருந்து அரசாங்கம் தப்பிப்பதற்கு முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இஸ்தான்புல் கொழும்பிடையிலான விமான சேவைகளை அதிகரிப்பதாக துருக்கி ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதன்படி வாரத்திற்கு மேலும் 2 கூடுதல் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. இது சிக்கலில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு உதவவும் இலங்கைக்கு அணுகலை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த முடிவு இலங்கை மற்றும் துருக்கி இடையிலான தூதரக மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்பகா கேகாலை வீதியில் உரப்புலர் ருவன்வில்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்துள்ளதாக அத்தனகல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர். உரப்புலவில் இருந்து ருவன்வில்ல நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி எதிரே வந்த லொரியுடன் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதனை அடுத்து 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 71,339 முதியோர்களுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியானது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேற்று நேரடியாக வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய வாகன பதிவு மோசடிகள் தொடர்பாக அந்த திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரிகள் 3 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அபிவிருத்தி உதவியாளர், முன்னாள் விசாரணை உதவியாளர், முன்னாள் உதவி ஆணையாளர் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பூர்வமான ஆரம்ப பதிவுகள் இல்லாத 3 மோட்டார் வாகனங்களை தரவு தொகுப்பில் உள்நுழைத்து சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்தமை மற்றும் அதற்கு அனுமதி வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்தாலிய போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த ஒரே இலங்கை அதிகாரியான செகான் பெர்னாண்டோ மிலனில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெண்ணப்புவ தல்டேனாவைச் சேர்ந்த 27 வயதான செகான் மிலனில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். செகான் பெர்னாண்டோவின் சடலம் அவரது பனி துப்பாக்கியுடன் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. செகான் தனது பனி துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டாரா அல்லது இது கொலையா என இத்தாலிய போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரான் மீதான போர் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக ஆசியா முழுவதும் உள்ள நுகர்வோர் மற்றும் நிறுவனங்கள் வரலாறு காணாத நெருக்கடியை சந்தித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த மோதலால் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மதுபானங்கள், அழகு சாதன பொருட்கள், நூடுல்ஸ், பிளாஸ்டிக் பொம்மைகள் மற்றும் சிப்ஸ் போன்ற அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் உற்பத்தி செலவு பன்மடங்கு அதிகரித்துள்ளது.
குறிப்பாக பிளாஸ்டிக் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்களின் விலை 50% வரை உயர்ந்துள்ளதால் தென்கொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. கார்மஸ் நீரிணை முடக்கப்பட்டதால் உலகளாவிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 20% தடை ஏற்பட்டுள்ளது. இது ஆசிய சந்தைகளில் எரிவாயு விலையை 143% வரை உயர்த்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பங்களாதேஷ் போன்ற வளரும் நாடுகள் இந்த விலை உயர்வால் மின்சார உற்பத்தி மற்றும் தொழிற்சாலை இயக்கத்தில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.